அதில் அவர் சொல்லுவார். அவர் ஏன் அகற்றின்னு அவர் கேளுங்க. நான் கட்சி ஆரம்பிக்கணும் அவர் சொல்லட்டும். என்ன நாங்க என்ன பண்ண முடியும்? தேர்தல் வந்து அவர் மாநில தலைவர் இருந்திருந்தா வேற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு உறுதியா நினைக்கல. இந்த ரிசல்ட் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கும்னு தெரியல. அவர் இருந்திருந்தா இன்னும் கூட போனாலும் போயிருக்கும். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிப்பதாக வெளியான தகவல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் பதிலளித்துள்ளார். அவர் தான் யார் அவர் போய் கேட்க மாட்டாங்க. இல்ல இல்ல அது அவரே இல்ல இல்ல அவர் தகவல் தானே வருது. அவர் இன்னும் சொல்லல. நீங்க அந்த மாதிரி அவரை பத்தி தகவல் அவர் சொல்லுவாரு. அதுல அவர் சொல்லுவார். அவரு ஏன் அகற்றின்னு அவர் கேளுங்க. நான் கட்சி ஆரம்பிக்கணும் அவர் சொல்லட்டும். என்ன நாங்க என்ன பண்ண முடியும்? தேர்தல் வந்து அவர் மாநில தலைவர் இருந்திருந்தா வேற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு உறுதியா நினைக்கல. இந்த ரிசல்ட் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கும்னு தெரியல. அவர் இருந்திருந்தா இன்னும் கூட போனாலும் போயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்கி இந்த திமுக ஜெயிச்ச இடத்துல இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி, அதிமுக போறது வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லாம இன்னும் அதுல கொஞ்சம் குறைஞ்சி தனியா ஆட்சி அமைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அரசியல் எது வேணா நடந்திருக்கும். சோசியம் எது நடந்திருக்குமா? துளாராசியில வந்து இப்ப குரு எப்படி இருக்கிறாரு, மேசராசியில எப்படி இருக்காரு, உறுதியா நான் சொல்றேங்க. இந்த தேர்தல் ரிசல்ட்டை வந்து யார் இருந்தாலும் மாற்ற முடியாது. பாஜகங்கிறதுக்கு ஐடென்டிட்டி பாரதி பிரதமர் நரேந்திர மோடி தாங்க. தமிழ்நாட்டில் பாஜக தேசத்துக்கு இன்னைக்கு அவர் தாங்க சிம்பல். அவர் வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டாரு. அவ்வளவுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.